தொழிலாளர்களின் தலைவன் மார்க்ஸ். சிலர் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள், சிலருக்கு வரலாறே இடம் அளிக்கிறது. இரண்டாவது கூற்றுக்கு 100% பொருத்தமானவர் மாமேதை கார்ல் மார்க்ஸ். 100 பக்கங்களில் உலக வரலாறு எழுதப்படுகிறது என்றாலும் கூட இவருக்கு அதில் ஒரு பக்கம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். இது தவிர்க்க முடியாத ஒன்று. கார்ல் மார்க்ஸ் பெயர் நினைவிருக்கும் வரை வறுமையின் காரணமாக தன் இரத்தத்தையே தன் குழந்தைகளுக்கு பாலாகவும் அறிவாகவும் கொடுத்த மார்க்சின் மனைவி ஜென்னியின் பெயரும் நிச்சயம் நினைவிருக்கும். நாமெல்லாம் உழைக்க மட்டுமே பிறந்தவர்கள் என்று நினைத்திருந்த தொழிலாளிகளை முதலாளிகளாக்கியவர் மார்க்ஸ். மூலதனம் என்ற புத்தகத்தின் மூலம் உலகத்துக்கே பொருளாதார பாதையை ஏற்படுத்தி கொடுத்த கார்ல் மார்க்சின் குடும்பம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தன் குழந்தைகளையே வறுமைக்கு பலி கொடுக்க நேர்ந்ததை என்னவென்று சொல்வது? மார்க்சுக்கு உறுதுணையாக மனைவி ஜென்னியும் நண்பர் ஏங்கெல்ஸும். இல்லையெனில் மார்க்சும் ஒரு சாதாரண மனிதராகத்தான் இறந்திருக்கக்கூடும். இதனை மார்க்ஸே ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று. உழைக்கும் தொழிலாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கம்யூனிஸ்ட் சங்கம் அமைத்து முதலில் மன்னராட்சிக்கு எதிராக மக்களாட்சி அமைத்தவர் கார்ல் மார்க்ஸ். இதன் காரணமாக அதிகார மையத்திலிருந்து பாய்ந்து வந்த துன்பங்களை தன் குடும்பத்தோடு அனுபவித்தவர். பலமுறை நாடு கடத்தப்பட்டவர். முதலாளித்துவத்துக்கு எதிராக பனிப்பிரதேசத்திலும் கொழுந்துவிட்டு எறிந்தவர். மார்க்சின் வாழ்க்கையை படிக்கும்போது படிப்பவர்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. ஆனந்த விகடனில் கார்ல் மார்க்ஸ் வரலாறு தொடராக வரும்போதே வாசகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருந்தது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் எழுதியிருந்தார் நூலாசிரியர் அஜயன் பாலா. வரலாறு போற்றிய மாமேதையின் வாழ்க்கை சரிதத்தை தொகுத்து அரிய புகைப்படங்களோடு வெளியிடுவதில் விகடன் பிரசுரம் மகிழ்ச்சி அடைகிறது. தனி மனிதனுக்கும் சமூக மனிதனுக்கும் எங்கள் வீட்டில் ஒரு மர பீரோ இருந்தது. அதை நான் பிறக்கும்போது வாங்கியதாகச் சொல்வார்கள். அந்த பீரோவை திறக்கவும் மூடவும் முழு உரிமை பெற்றிருந்தவர் என் அப்பா மட்டுமே. சிறுவயதில் வீட்டில் யாருமில்லாத சமயங்களில் நான் ரகசியமாக அந்த பீரோவை திறந்து பார்ப்பது வழக்கம். ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் தபதபவென புத்தகங்கள் வெளியே சரிந்து என்னை கலவரப்படுத்தும். யாரும் வந்துவிடுவதற்குள் அந்த புத்தகங்களை எடுத்து மீண்டும் பீரோவினுள் அடுக்கி வைப்பதற்கு படாத பாடுபடுவேன். எல்லாமே வழவழப்பான தாளில் அச்சிடப்பட்ட சிவப்பு அட்டை போட்ட புத்தகங்கள். எல்லா புத்தகங்களிலும் வினோதமான உருவங்களில் பல தாடிக்காரர்கள் தெரிவார்கள். இவர்களுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்கு இதையெல்லாம் வைத்திருக்கிறார் என எனக்குள் கேள்வி எழும். அனைத்தும் மாஸ்கோ ராதுகா பப்ளிகேஷன்ஸ் புத்தகங்கள். என் அப்பா உறுப்பினராக இருந்த மின்சார வாரிய ஊழியர் சம்மேளனத்தில் அவருக்கு தரப்பட்ட கம்யூனிசம் சார்ந்த புத்தகங்கள்தான் அவை என்பதை நான் சற்று வளர்கிற சமயத்தில் தெரிந்து